இந்த காயில் கூட ரைஸ் பண்ணலாமா அப்படின்னா ஆமாங்க. இன்றைக்கி கோவக்காய் வச்சு தான் நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவைன்னு சின்னதாக ஒரு கப் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. புளி மட்டும் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. அதாவது சின்ன ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு. வழக்கமாக நான் வந்து இன்றைக்கி வந்து மண் சட்டி தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு, பெரிய வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணிங்க. ஏன்னா எனக்கு 2 பேருக்கு நல்லா தான் செய்கிறேன். இது கூடவே கொஞ்சம் நடக்கல்ல, கொஞ்சமாக வந்து நான் குடமிளகா ப்ளஸ் வந்து வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து சிவப்பு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் நல்லா இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணுங்கள். இது கூடவே வந்து தேவையான உப்பு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க புளியை நல்லா கரைச்சி இந்த மாதிரி தண்ணி மட்டும் எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் வடிச்சு வச்சிருக்க சாப்பாடு இதில் போட்டு கலர்றீங்க. சும்மா டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.